இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது இன்றைக்கி கமல் சார் எபிசோடில் கமல் சார் விசித்ரா பார்த்து தினேஷோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் சார் இருந்தது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடெலாம் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, நிறைய விதிமீறல்லாம் இருந்ததுன்னு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் விதிமீறல் பண்ணலையா, ஜெயில் விஷயம்லாம் அதை நான் அப்புறமா பேசினா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, விசித்ராவும் அர்ச்சனாவும் நாங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்லி வெளியிலே உட்காந்துருந்தாங்கல்ல, நாங்கள் என்ன பண்ணாலும் இங்கே தான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் ஒஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பூர்ணிமா மாயாலாம் வந்து எல்லாரும் பேசி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க யார் சொல்லியும் கேட்காம அங்கேயே படுத்துருந்தாங்க. உடனே மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து அங்கேயே படுத்துட்டாங்க. அப்புறம் போனால் போது சொல்லி இவங்க எழுந்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் அங்கே படுத்துட்டு இருக்கும்போது அர்ச்சனாவும் விசித்ராவும் என்ன சொல்கிறாங்களா, நம்ம ஒஸ்ட்டு கிடையாது, நம்ம யாருன்னு இவங்களுக்கு நிரூபிக்கணும், இனிமேல் நம்ம வெளியில் போனோம்னா நம்மளை பார்த்து எல்லோரும் அரண்டு போகணும், நம்மளோட இதுவை காட்டணும், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி வரப்போகிற எபிசோடில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி. இன்றைக்கி யார் எலிமினேட், அதாவது நாளைக்கு யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கானா பாலாவா, இல்லை சரவணன் விக்ரமா, இல்லை வேறு யாருமா? நம்ம எல்லாருமே யூகிச்சு வச்சுருப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட தான் முடியுது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.